கட்டமைப்புகள் கொண்ட ஒரு ஒரு நல்ல ஒரு சுயாட்சி குடுத்தா, மக்கள் வந்து வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த விசிகே வந்து ஒரு ஒரு வந்து இந்த ஒரு ஒரு ஜாதியோட இது, நான் அந்த ஜாதிய சேர்ந்த ஒரு ஆள் இல்ல. என்னோட குடும்பத்தில யாரும் வந்து அ அத வந்து இப்படின்னு சி நீ வந்து ஒரு அந்த நிமிஷம். ஜாதியில இங்க இருக்கிறதுனால நீ அப்படி இது பண்ற. இங்க இங்க இல்ல 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 இல்ல. இல்ல அதெல்லாம் நான் வந்து இந்த இடத்துல தவறான நான் முரண்பாடா ஒரு நான் ஒரு படுறேன் நானு. அவர் வந்து ஒரு இங்க பொதுமைக்கான நீங்க தலைவர். இல்ல இல்ல. எல்லா மதத்துல நீங்க இருக்கவங்களும், அதுக்கு எல்லா கீழ, ஜாதியில அதுக்கு இருக்கிறவங்களும் மேல அவர அப்படின்ற மாரிலாம் போற்றணும். இங்க பேச்சே இருக்கக்கூடாது. எங்களுக்கு அது ஒரு ரூல் இருக்குது. இந்த கெஃபேக்குன்னு ஒரு ரூல் ஒண்ணு இருக்குது. இங்க நீ மேல நான் கீழ அப்படின்ற மாரி எங்களுக்கு அந்த ஒரு ரூலே கிடையவே அந்த கிடையாது. மாதிரி எல்லாருமே இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணுதான். நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த மனநிலை வந்து இருக்கவே கூடாது. நீங்க இந்த இந்த பேச்சு ஆரம்பிச்சதுனால தான் நான் இத விளக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஜாதிக்கான கட்சி. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு பேச்சு. அத நான் ஏத்துக்கவே மாட்டேன். யார் நான் விசிகே சொன்னத பத்தி ஆமா, சொல்றீங்களா? ஆமா. அது அது வந்து இல்ல, 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 இல்ல. அது நீங்க அவர் ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, பொதுமையானவர். நான் அவ்வளோதான். எத நீங்க தாங்க எத புரிய கேட்டீங்க. வைக்க ட்ரை பண்ணேன் இல்ல அப்படின்னா, நீங்க தாங்க நான் கேட்டீங்க. எத நீங்க தான் வந்து கேட்டீங்க. இந்த கட்சி வந்து எங்க டிவிகேவ பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த மாரி ஆர்வக் கோளாறுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இதையே ப்ரமோட் பண்ணாதீங்க இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு. நாங்க ப்ரமோட் பண்ணலங்க அந்த விஷயத்த. இல்ல. அத அத வந்து ஆதரிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க அத ஆதரிச்சீங்க யாரு அப்படின்னு சொல்லல. ஆதரிச்சா? எந்த அது டிவிகே இல்ல வைரல் ஆகி எந்த அது ஒரு கட்சியில மைனஸா போக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இல்ல டிவிகேல இருக்கிற யாராவது அத ஆதரிச்சு பார்த்தீங்களா? பேசுறவங்களே டிவிக்கே தானே. நான் சொல்றது ஆதரிக்கிறது. ஒருத்தங்க பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்த்து தானே எல்லாம் பேசுனாங்க. அவங்க ஏதோ எம்பி அறியாமையில பேசுனாங்க எம்பி ஒரு அப்படின்னு. நிமிஷம். ஸ்ரீ என்னன்னா எனக்கு வந்து விசிகால வந்து திருமாவளவன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ரொம்ப அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. ஏன்னா அவர் கையில எடுத்து வச்சிருக்கிற அந்த அரசியல் அப்படி. நான் அந்த அரசியலை தாண்டி நான் சில விஷயங்களை நான் பார்க்கும்போது அவரோட பேச்சு நான் சில இடங்கள்ல வந்து நான் உடன்படலைங்க. சில இடங்கள்ல நான் உடன்படல. அது நீங்க என்ன இது பண்ணாலும் சரி. நான் அதுக்காக நீங்க வேற மாதிரி ஒரு பட்டத்த இது பண்ண வேண்டாம். நான் சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இந்த திமுக வந்து பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமான்னு கேட்ட திமுக கிட்ட போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி நிக்கிறது வந்து, எனக்கு அந்த ஒரு இது எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கட்சி நம்ம வந்திருக்கிறோம். நாங்க ஒரு புது கட்சி. நாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஜாதி பார்த்து கேண்டிடேட் போடுற ஒரு ஒரு முறையே வந்து நாங்க ஒழிச்சிருக்கிறோம். புரியுதா? நாங்க ப்ரௌடா சொல்லுவோங்க. ப்ரௌடா சொல்லுவோம். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கட்சிய நீங்க பார்த்திருக்க முடியாது. இதுவரைக்கும் வந்தது கிடையாது. இனி வருமா என்னன்னு தெரியல. ஆனா ஃபியூச்சர் இல்ல நம்ம ப்ரோ, கையில நம்ம பசங்க இனி இதையும் இதுல சேர்த்து கேட்டுக்கலாம் பண்பட்டு ப்ரோ. ஒரு நிமிஷம். மாவட்ட செயலாளரும் சேர்த்துங்க. மாவட்ட செயலாளரும் சேர்த்துங்க. ஆமாமா. நான் என்னன்னா ஒரு ஏன் பண்பட்ட ஒரு 33 மாவட்ட பண்பட்ட ஒரு செயலாளர். சமுதாயத்த ஒரு நிமிஷம் விக்னேஷ். பண்பட்ட ஒரு சமுதாயத்த உருவாக்குறது தான் வந்து டிவிகேவோட ஒரு இது. இதுக்காக வந்துட்டு இதுல ஒரு ஒரு பிராமணனுக்கு சீட்டு குடுத்துட்டாங்கன்னு சொல்றது, அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். நாங்க இங்க வந்து மேல கீழன்னு உள்ள பாகுபாடு எந்த ஒரு இதுலயுமே நாங்க வச்சது கிடையாது. புரியுதா? பெரியாரிசத்த நாங்க எடுத்திருக்கிறோம். அத தெளிவா நாங்க எடுத்திருக்கிறோம். பெரியாரிசத்துல கடவுள் நம்பிக்கை மறுப்பு, கடவுள் மறுப்ப மட்டும் நாங்க விலக்கி இருக்கிறோம். ஏன்னா கடவுள் மறுப்புன்னு உள்ளது வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு நாங்க ரெஸ்பெக்ட் குடுக்குறோம். நாங்க ஒதுங்கிக்கிறோம். ஓகேவா? அத விட்டு நாங்க எல்லா மதம் உள்ள அந்த பாகுபாடு இல்லாம நாங்க ஒரு கட்சியா வந்து நிக்கிறோம். திருமாவளவன் எனக்கு இந்த ஹோப் நல்லாவே இருக்கு. திருமாவளவன் இப்ப ரொம்ப தெரியும். ஹோப்ஃபுல்லி அவங்க நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல எல்லாம் வேற லெவல்ல திருமாவளவன் கூட ஜாயின் பண்ணி இது பண்ணணும்னு உள்ளதுதான் என்னோட ஒரு ஆசையும். இந்த கஃபே டீமுக்கும் அதே தான் ஒரு மைண்ட் செட். வேற எதுவுமே இல்ல. எங்களுக்கு நம்ம ரைட் விங்க நாங்க எடுத்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு போனோம்னா நாங்க என்னையோ பண்ணியிருப்போம். 1000 வழிகள் திறந்திருந்துச்சு. அதெல்லாம் விட்டு ஒரு தனி மனுஷன் அடி வாங்கி அவங்க கூட நாங்க எல்லாருமே இருந்தோம். அடி வாங்கி மிதி வாங்கி இந்த லெவல்ல நாங்க தேடி வந்த அப்புறம் கூட இந்த மெஜாரிட்டி சீட்டுக்காக நாங்க போய் நின்ன இடம் வந்து எங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நாங்க திருமாவளவனை மட்டும்தான் எங்க கட்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம சொன்னது. என் அண்ணன் வந்து ஒரு ஒரு வேற ஒரு கட்சியில உள்ள ஒரு ஒருவரோட பேரை சொன்னாங்கன்னா திருமாவளவனோட பேரை தான் அதிகமா சொன்னாரு. அவருக்கு அந்த ஒரு இதே அவருக்கு மனசுல உள்ள ஆசையை அவர் அப்படியே சொல்லியிருந்தார். புரியுதா? சோ நாங்க எங்க இதுல கிளியரா இருக்கிறோம். திருமாவளவன் அஸ் அ ஒரு பார்ட்டி லீடர்னு உள்ள இதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஆனா சில இடங்கள்ல எனக்கு சில அவரு ஏன் இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி போறாருன்னு உள்ள ஒரு வருத்தம் தான் மைண்ட்ல இருக்கே தவிர, அது கூட எனக்கு அவருக்கு மேல வேற வழி இல்லாம இருந்திருப்பாரோ நான் அப்படி கூட நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வழி அவருக்கு இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல நாங்க திருமாவளவன் கூட நாங்க நின்னு எலெக்ஷன் ஒர்க் பண்ணுவோங்க. எனக்கு அது நல்லா ஹோப் இருக்கு. அதான். நீங்க இப்ப கண்டினியூ ப்ரோ பண்ணுங்க. ஒரு நிமிஷம். அடுத்த எலெக்ஷன்ல உங்க கூட திருமாவளவன் கூட்டணிக்கு வந்து
ஈவிகே கொடியோட விசிகே கொடியும் கூட சேர்ந்து பறந்து, காங்கிரஸ் கொடியும் கூட சேர்ந்து பறந்தால் அதோட எல்லா சமூகத்து மக்களும் எல்லாரும் போய் ஓட்டு கேட்பாங்க. அதோட ஆப்டிக்ஸ பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு. ஆப்டிக்ஸே நல்லா இருக்கு. அது நடந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லா கொடியும் ஒன்னா போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒன்னா போனா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். எந்த ஜாதி உணர்வும் இல்லாம போனா எப்படி இருக்கும் பாருங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் ஸ்பீக்கர் அது ரொட்டேஷன் பண்ண முடிஞ்சா அது ஒரு பாருங்க. ட்ரீம் ரிக்வெஸ்ட் கம் கொஞ்சம் ட்ரூ. நிறைய இருக்கு. நான் இது மட்டும் கன்க்ளூஷன் முடிச்சிடுறேன். என்னோட சரி ஃப்ரெண்ட் சரி, வந்து நீங்க சௌமி, நீங்க பேசுங்க. அவங்க தான் வந்து சொல்லி என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க வந்து டை ஹார்ட் டிவிகே சப்போர்ட்டர். அவங்க வந்து பயங்கர எக்ஸ்ட்ராடினரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்டயும் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்க மூலியமா தான் நான் வந்து இதில் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஷீ இஸ் வெரி ஹம்பிள் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட் ஃபெலோ. And there are few people who will not think about themselves but about othersல. சௌமி இஸ் ஒன். அவளுக்கு 1004 இல்ல 1004 பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அவளுக்கு அதை சரி பண்றதுக்கு முன்னாடி வேற யாருக்காச்சும் ஒருத்தருக்கு 4வது வீட்டுல 5வது தெருவுல யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு இங்க இருந்து அங்க போய் ஹெல்ப் பண்ணுவா. இங்க இருந்து இது பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஹம்பிள் ஹார்ட்டட் ஃபெலோ. எனக்கு த மோஸ்ட் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பர்சன் அட்மைட் பண்றேன்னா அது அவளை சொல்லலாம். ஸோ அவ மூலியமா தான் நான் இதுல வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எந்த இடத்துலயும் ஒருத்தர் உயர்ந்தவங்க, ஒருத்தர் தாழ்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மையே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அருவருப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்றேன். இத வந்து நான் ஏன் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இந்த கட்சியில இருந்தா நீ இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி 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 ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வராங்கல்ல, அது வந்து ரொம்ப வலிக்குது அது. அது வந்து ஏத்துக்க முடியல. அது மட்டும் தான் என்னோட கருத்தே தவிர, எந்த காலகட்டத்திலயும் நான் வந்து ஒருத்தர் உயர்ந்தவங்க, ஒருத்தர் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு இந்த இந்த கேஃபேவோட ரூல்ல. அது வந்து என்னோட ரூலும் அதுதான். அந்த அந்த கருத்த வந்து நான் வந்து ரொம்ப வன்மையா வந்து கண்டிக்கிறேன். அது நான் என்னோட என்னோட லைஃப் ஸ்பேன்ல நான் அப்படி ஒரு தாட் ப்ராசஸ ஐயோ! நான் என்னைக்கும் இல்ல யார்கிட்டயும் இல்ல இல்ல சிஸ்டர், சொன்னதும் இல்ல, நீங்க நான் எனக்கு நீங்க கொண்டு எனக்கு வந்ததும் டவுட். இல்ல. இட்ஸ் நாட் மீ. அத இல்ல இல்ல சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல நீங்க சொன்னது என்ன, ஏய், நான் எனக்கு வன்மையா எனக்கு ஒரு கண்டிக்கிறேன்னு டவுட். சொன்னது. ஐயோ! இருக்குன்னு ஓகே ஓகே. இப்ப நாளைக்கு நாங்களே வந்து யாராவது விசி காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாதி பார்த்தா சேர்ப்பீங்க நீங்க? இல்ல. இல்லல. அப்புறம் ஏன் இத பத்தி பேசிட்டு இல்ல இப்ப இருக்கீங்க? நீங்க சொன்னீங்கல்ல, நான் விடுங்க. பேசும்போது நடுவுல வந்து இந்த கேஃபேவோட ரூல்ஸ். ஆஹா, நான் நான் ஸ்ரீ நான் சொன்னது வந்து ஜாதிக்கு ஆ. சொல்லல. நான் சொன்னது வந்து ஜாதிக்கு சொல்லல. நான் அப்படி ஒரு நினைக்கவே சில இல்லங்க. ரவுடிசம் அப்படி வந்து நினைக்கிறவங்கள நான் வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்றேன். ஓகே ஒருத்தர் ஓகே. ஏற்றவர்கள், நீங்க அத ஒருத்தர் மென்ஷன் பண்றப்ப இல்ல தாழ்ந்தவர்கள். இல்ல நான் ஸ்ரீ, சொன்னது இந்த ஒரு இல்ல இடத்துல உங்களுடைய ஒரு நிமிஷம் வார்த்தையை கென், நான் ஒரு வந்துட்டு நிமிஷம். இல்ல இல்ல உங்களுடைய வார்த்தையில நான் வந்து கென், முரண்படுறேன். இங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல இருந்து லிசனர்ல இருந்து யாருமே அந்த ஒரு மனநிலை கிடையவே கிடையாது. லிசனர் இருக்கிறாங்கப்பா 1-2 பேரு டிஎம்கே காரனே விட்டுருங்க, ஒரு நிமிஷம் அதெல்லாம் கென். விட்டுருங்க. கென் ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். எம்பி, நீ அதை என்ன சொல்ல வந்து எக்ஸாக்டா அதை வந்து இல்ல எக்ஸ்பிளைன் இல்ல பண்ணு. ஏன்னா அது தப்பா நான் சொல்ல வந்தது வந்து ப்ரொஜெக்ட் ஆயிடக்கூடாது. டிஎம்கேவோட பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தானுங்க. விசிகே கட்சிக்குள்ளேயே இருக்கிற டிஎம்கேவோட தொண்டர்கள், ஓகேவா, ஆதரவாளர்கள். அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கனாலதான் அந்த கெட்ட பேரே வருது. அப்படிங்கிறப்ப நீங்க ஏன் அவங்க யாரையுமே ரிமூவ் பண்ணல அப்படிங்கறதா என்னோட கேள்வி. நான் அதை ஃபுல்லா கேட்கறதுக்குள்ள நீங்க வந்து அதை ஜாதின்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் ஐயோ அது அப்படி மீன் சாரிங்க. பண்ணல, நீங்க அப்படி என்ன மீன் வந்து பண்ணல. ஒரு ஜாதி மனநிலையில நீங்க என்ன பாத்துட்டீங்க அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப தாங்க இது முடியல என்னால. என்னைக்குமே வந்துட்டு இந்த ஒரு இடத்துல இல்ல நாங்க இல்ல அப்படி ஒண்ணு யோசிச்சதே கிடையாது. இதுல இருக்க யாருமே மேக்சிமம் அப்படி பிரிச்சு பாக்குற பர்சனே அட கிடையாது. இருங்கப்பா, இல்ல அட திவ்யா இருங்கப்பா, ஒரு நான் நிமிஷம், பேசிக்கிறப்பா. திவ்யா ஒரு நிமிஷம், நான் சொல்றேன். ஏய், நான் கொஞ்சம் வந்து பாத்துக்கங்க. நான் சொல்ல வந்தது வேற. ஆனா பாத்தீங்களா, என்ன மட்டும் தாங்க யோ எல்லாம் சீக்கிரமா அக்யூஸ் பண்ணிடுறீங்க. போங்க ஐயோ, சரி யாரு சரி, இருந்தாலும் அதுக்குதான் நான் என்னதாங்க ஒரு நிமிஷம். அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம்டா எம்பி, பேசுறடா. ஓகே சரி, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போனதான், வேற எதுவுமே இல்லை. எம்பி வந்து ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் வந்து ப்ரௌட்லி ஐ எம் சேயிங், நாங்க இங்க இருக்கிற இவ்வளோ நிறைய ஒரு நாங்க ஒரு குரூப் இருக்கிறோங்க. இந்த குரூப்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, அது பிரைவேட் ஆனாலும் சரி, இதனாலும் பப்ளிக்ல நாங்க இந்த மாதிரி ஸ்பேஸ்ல எல்லாம் பேசும்போதும் சரி, இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த ஜாதி, இவன் எந்த ஜாதின்னு சொல்லி எங்களுக்குள்ளாடி தெரியாது. சரியா? மேபி நாங்க எங்களோட நேம் வச்சுட்டு இவன் ஹிந்துவா இருக்கலாம், இவன் முஸ்லீமா இருக்கலாம், இவன் கிறிஸ்டினா இருக்கலாம்னு சொல்லி நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். அதை கூட நாங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அது எங்களுக்கு தேவையில்லாத ஆணி. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு ஹியூமன் உள்ள ஒரு இதுல தான் நாங்க எல்லாருமே இது வரைக்கும் ப்ராமிஸா நான் சொல்றேன். நான் இது சொல்லணும்னு உள்ளது இதுக்காக நான் சொல்லல.
காட் ப்ராமிஸ். ஆனா அது சொல்லாமான்னு தெரியல. சொல்றேன். இங்க இருக்கிற யாரோட ஜாதியும் யாருக்கும் தெரியாது எங்க குரூப்ல. புரியுதா? ப்ரவுட்லி நான் அத சொல்றேன். ஏன்னா இதுதான் எங்களோட ஒரு என்னன்னா வே ஆஃப் திங்க். இதுதான் நாங்க வந்து எடுத்து வைக்கிற அரசியலும் கூட. இங்க வந்து மைக்க பிடிச்சு ஒருத்தன் நான் இந்த ஜாதிக்காரன் சொன்னாலே நாங்க அவனை கண்டனம் தெரிவிச்சு உடனே கீழே இறக்கிடுவோம். இது நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு டிஎம்கே காரன் வந்து நான் ஒரு நாடாரு, நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், நான் முன்னாடியே நான் படிச்சவன், நீ கீழே இறங்குடா மயிருன்னு சொல்லிட்டு நாங்க இறக்கி விட்டோம். புரியுதா? இங்க வந்து ஒரு ஆள் வந்து மேல வந்து ஜாதிய மனப்பான்மையில ஒரு பேச்சு எடுத்து வைக்கிறதுக்கு நாங்க அடுத்தவங்களே அலோவ் பண்ண மாட்டோம். நாங்க எங்க குரூப்ல உள்ளவங்கள நாங்க எப்படி அலோவ் பண்ணோம்? சரி. சோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம் உங்களுக்கு. அவன் சொன்னத அதுதான் நான் ஒரு விஷயம். நம்ம எடுத்து வைக்கிற ஒரு வாதத்துக்கு இடையில வந்து ஒரு ஆளு கிராஸ் டாக் பண்ணாதுங்க. ஏன்னா எம்பி பேசும்போது அது ஃபுல்ஃபில் பண்றதுக்கு முன்னாடியே 4 கிராஸ் டாக். அது போன விஷயம் வேற மாதிரி போகும். புரியுதா? சோ அதனால ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்க, ஒரு கருத்த நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னா, அத ஃபுல் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அடுத்தவங்க தொடங்குங்க. இது ஹெல்த்தியா போகும். இல்ல வேற எதுவுமே ஸ்ரீ இல்ல. வந்து ட்ரிபிள் ப்ரோ ஸ்ரீ வந்து என்ன நினைச்சிருப்பாங்க நம்மள? முக்கியமா என்னைய ஆமா, நீ ஜாதியில ஜாதி எம்பி கட்சிலாம் பிடிச்சவங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்ட அப்படி. ஆமா. எம்பி நீதானே சரி ஓகேங்க. கான்ட்ரவர்சி ஓகே. என்னைக்குமே நீதானே ஆசைப்படுற ஆளு. இல்ல இந்த டிவி கேக்காரங்க என்ன சொல்றாங்க, அதாவது சொந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க என்னைய, நீ வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படிங்கிறாங்க. சரி டிஎம்கே காரன் என்ன சொல்றான்னு பார்த்தா நீ வந்து அபியூஸ் இருங்கிறாங்க. இப்ப விசி காக்கா வந்து சொல்லிட்டு போறாங்க நீ ஜாதி வெறியன் அப்படி. இல்ல என்ன இல்ல எம்மா இல்ல கட்டுறாங்க? எம்மா நான் அப்படி சொல்லலைங்க. நான் அப்படி சொல்லவே எம்மா இல்ல. எம்மா இல்ல எம்மா எம்மா நான் அப்படி சொல்லவே கிடையாது. ஓகேங்க. இல்ல. ஓகே. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்கும். ஓகே. அததான் நான் சொல்றேன்ல எம்பி மை மூக்கு ஹம்பிள் கீழ உள்ள அந்த டோர வந்து ஹம்பிள் சாரி ஃபார் வாஸ்து திஸ். டோர ஓகேங்களா? நான் அப்படி சொல்லல. பட் இது வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் மிஸ்கம்யூனிகேஷன். நீங்க இத வந்து பெருசா ஆயிரதா எடுத்துக்காதீங்க. பட் இருந்தாலும் நீங்க அப்படி ஏங்க சொன்னோனே என்னால அத வந்து தாங்கவே முடியல. சொந்த வீட்லயும் பிரச்சனை. நான் எல்லாரும் உடனே எங்கள அப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்ற ஒரு அந்த இது நீங்க வந்து அப்படியெல்லாம் இல்ல இந்த இல்லைங்க. அதனாலதான் நான் டிஎம்கே எக்ஸ்பிளைன் பண்ணவே குண்டாஸ நினைச்சேன். பத்தி சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. ஒண்ணும் இல்ல ஸ்ரீ. நீங்க வந்து நீங்க ரெகுலரா இந்த ஸ்பீக்கர் நீங்க இங்க வந்தீங்க வராத நான் வந்து அதுக்காக உங்களை இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இல்ல. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நாங்க என்ன மாதிரி உள்ள அரசியலை நாங்க பேசுறோம், எது எடுத்து வைக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்க எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்துல கிளியரான ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா அரசியல்ல மேபி எங்களுக்கு சில நேரம் அதுக்கான ஒரு போதாத அறிவு இருக்கலாம் மேபி. ஆனா இந்த ஒரு இந்த ஒரு அரசியல்ல எங்களுக்கு கிளியரான ஒரு அறிவு இருக்கு. எங்க எல்லாருக்குமே, ஒவ்வொருவருக்குமே. அதனால இந்த இடத்துல தப்பே நடக்காது. அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்க உங்க உங்களுக்கு உங்களுக்கு எதிர்ல இருக்கிறவங்களுக்கு உங்களோட எதிராளிக்கு ஒரு பிரச்சனைனா அது அந்த இடத்துல எது நியாயமோ அந்த நியாயத்து பக்கம் நீங்க நிப்பீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த அரசியல்வாதி. ஓகேங்களா? ஒரு நேர்மையான அரசியல்வாதினா அது நீங்களா தான் இருப்பீங்க. அந்த ஒரு கண்டிப்பாங்க. எண்ணமே போதும். இதுக்கு வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை மனசாட்சி இருந்தா போதும். இதுக்கு ஒரு பெரிய அரசியல் தகுதிகள்லாம் எதுவும் கிடையாது. அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க் யூ so much ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. கண்டிப்பாங்க. அடுத்தது பேசுறவங்க சொல்லுங்க. பேசலாம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். 2 மாசமா இந்த பசங்கள பாத்துட்டு தான் வரேன். நான் கேட்டுட்டு தான் வரேன். 2 மாசமா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை கூட இந்த இந்த பேஸ் இந்த மாதிரியான டாபிக்னு இல்ல. இத பத்தி கூட பெருசா பேசினதே இல்ல. பசங்க வந்து ரொம்ப கிளியரா அண்ணாவோட அரசியல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் ஈக்குவல் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்றத மட்டும்தான் நான் நல்லா நோட் பண்ணிருக்கேன். நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு நேரம் யோசிச்சதுல இந்த பசங்க திவ்யா ஒரு சிஸ்டர், வார்த்தை கூட அதை பத்தி பேசுனது திவ்யா கிடையாது. சிஸ்டர், அது நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து மத்த எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து யாரும் புகழாதீங்க. அதுக்கும் அடிக்கிறானுங்க. இல்ல இல்ல இது புகழ்ச்சி புகழாதீங்க கிடையாது. ப்ளீஸ். இல்ல புகழ்ச்சி உண்மையா யாரும் அதான் பேச நடக்குது. பத்தி புகழ்ச்சி வேண்டாம். எதுவுமே பேசாதீங்க. புகழ்ச்சி சில வேண்டாம். அதுக்கும் உண்மைகளை அடிக்கிறாங்க. வெளியே சொல்லிதான் ஆகணும் ப்ரோ. இதுக்காக இல்ல இல்ல சரி. அடிச்சா அவங்க பரவாயில்ல, அடி நியூ வாங்கலாம்ல. அவங்க நியூ சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க. அடி வாங்குறது நாங்க. நாங்க ஏதோ ரஞ்சித் உங்களுக்கு ப்ரோ, காசு கொடுத்து பேச எனக்கு வைக்கிற ஒரு மாதிரி அதிருப்தி. பண்ணுவானுங்க அப்புறம். பொது வாழ்க்கையில இதெல்லாம் ஏன்டா சகஜம் அவர் இல்லையா? திமுக ஆட்சியில முட்டு கொடுப்பாரு இவன் ஒரு எல்லாத்துக்கும் நிமிஷம் திமுக முகுந்து நம்ம முகுந்து ஒரு நிமிஷம். ஓ முகுந்து ஒரு சொல்லு. நிமிஷம் நம்ம பேசிக்கலாம். வெயிட் பண்ண அவங்க பேசட்டும். நான் டிஎம் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேன். பார்த்துட்டு நீ இது பண்ணு. ஓகே. நீங்க சொல்லுங்க. பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். சரி, இதுக்காக நீங்க அடி வாங்கலாம். இது மாதிரி அடி வாங்கி தான் ஆகணும். உங்களை ஒரு 4 பேர் நீங்க நல்லது செஞ்சீங்கன்றதுக்காக உங்களை புகழ்ந்தா வாங்கிக்கோங்க, அடியும் சேர்த்து வாங்கிக்கோங்க.
அப்பா கட்சியில இது நான் சொல்லுங்க அமைச்சரவை இருக்கு, அரசியலோட அமைச்சரவையில இடம் இருக்கு. வழிகாட்டுதல்னு சொல்லுவேன். இல்ல கட்சியில சொல்லுங்க அமைச்சரவை ரெடியா இருக்கு, வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து நடப்போம். நிச்சயமா, நிச்சயமா. அதுதான் எங்களோட தொண்டர்களோட ஆசை அதுவா இருக்கு. இல்ல இன்னைக்கு திருமானோட பேச அண்ணனுக்கும் நீங்க பாத்திருப்பீங்க, எவ்வளவு முக மலர்ச்சி, எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. நான் ஃபுல்லாவே பார்த்தேன். அவரு எங்களுக்கு தெரியும். டிஎம் கிட்ட போயிட்டு கூட அவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு ஃப்ரீயா அவர் பேசி நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு ஃப்ரீயா அவ்வளவு சந்தோஷமா பேசினாரு. நான் திருமான மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன், கண்டிப்பா அவர் வருவாரு. ஏன்னா டிஎம்கேட்ட உள்ள கிடைக்காத ஃப்ரீடம், டிஎம்கேட்ட கிடைக்காத ஒரு விஷயம் இங்க கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும். அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தளபதியை பத்தி நல்லாவே தெரியும். தளபதி பேசின அந்த ஃபர்ஸ்ட் அந்த விகடன் இதுல வந்து திருமானனை வந்து எவ்வளவு மிஸ் பண்ணாருன்னு அவரே சொல்லியிருந்தாரு. அவர் எண்ணம் ஃபுல்லா இங்கதான் இருக்கும், அவர் இங்க கலந்துக்காம வேணா இருக்கலாம், அவர் எண்ணம் ஃபுல்லா இங்கதான் இருக்கும்னு அவர் சொல்லியிருந்தாரு. திருமானனுக்கும் எங்களுக்கும் 1000 அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் இது வரைக்கும் நாங்க வந்து அவரை திருமானனை வந்து நாங்க எந்த ஒரு குறையுமே சொன்னது கிடையாது. அவரோட கருத்துக்களுக்கு தான் நாங்க வந்து முரண்பட்டு ஒரு சில கருத்துக்களை எடுத்து வச்சுக்கோமே தவிர, அவரோட அரசியல் ரீதியா அவர் கொள்கை ரீதியா அவரை வந்து இது வரைக்கும் நாங்க வந்து எதிர்த்து பேசினது இல்லை. ஆனா அவர் மேல வருத்தப்பட்டிருக்கோம். என்னடா டிஎம்கே கூட இருக்காரு, ஆனா வந்து அவருக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுக்க மாட்டாங்களே, ஒரு கட்சி கொடியை கூட ஒரு தெருவில் வந்து நடுறதுக்கு வந்து அவருக்கு ஒரு சுதந்திரம் இல்லையே, அவரோட எப்படி சொல்றது, அவரோட கருத்துக்களோட எடுத்து வைக்க கூட அவர் சுதந்திரம் இல்லையே அப்படின்னு நினைச்சு நாங்க நிறைய வருத்தப்பட்டிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஆனா அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கூட சொல்றதை விட அவரோட இப்ப தாவேக்கு வந்து அவர் வராரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட இது வந்து எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும். சமூக நீதினு சொல்லிக்கிற டிஎம்கேவோட இந்த வரலாறுலாம் எடுத்து பாருங்க. அண்ணாவுக்கு அப்புறம் சொல்றேன், கலைஞர்ல இருந்து சொல்றேன், அவங்க எப்படிலாம் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா நாங்க எப்படின்னா இப்ப எங்களோட அமைச்சரவை, எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், எங்களுடைய நகரத்துல உள்ள போஸ்டிங்ல உள்ளவங்க எல்லாரையும் பார்த்தாலும் யாருக்கு வந்து நாங்க வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கோம், யாரெல்லாம் வந்து எல்லாருமே சமம் தான் அப்படின்னு நம்ம காட்டியிருக்கோம். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொள்கை தலைவர்கள் எடுத்தாலே எல்லாருமே நல்லாவே புரியும். எங்க தளபதி வந்து எங்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னு ஒரு சமத்துவத்தை வந்து இங்க கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பா